ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருந்த எல்லா சாமிக்குமே கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிடும்போது செப்பல் போடக்கூடாது இல்லையா? அதனால் செப்பல் போடல. ஒரு அடிக்கு ஒரு முள் குத்துது, செம முள். பார்த்து பார்த்து காலை வச்சு. இந்த சாமிக்கு வளையல் கொடுத்தாங்க. சாமிக்கு படைச்சிட்டு நானும் 2 வளையல் வாங்கி போட்டுக்கிட்டேன். பாருங்க, அழகாக ஜோடிச்சிருக்கு பாரு. வந்திருந்த எல்லா சாமியுமே அழகாக ஜோடித்து வச்சுருந்தாங்க. புது புது விதமாக அழகழகாக ஜோடித்து வச்சுருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக. மகம் 2 நாளுன்றதுனால நாளைக்கும் சாமி வரும் போல இருக்குது. அதனால தான் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோ கம்மியாக மகம் அன்னைக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப நிறைய கூட்டமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எல்லா ஊர் சாமியும் வரும், எங்கள் ஊர் சாமிலாம் வரும். பசங்கள்லாம் ஜாலியாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு நாள் மகம் சாதாரண ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தான் இருந்தது. இவ்வளோ கூட்டம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். செம வெயில். எல்லாம் வெயிலுக்கு நேராக உக்காந்துக்கிட்டேன். சாப்பாடும் சுடுது, வெயிலும் சுடுது. இந்த வெயிலில் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாயாசம் பருப்பு பாயாசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. இவ்வளோ அழகாக செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் அமுல் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அமுல் ஐஸ்கிரீமும் சூப்பராக இருந்தது, எல்லாமே ஒர்த்தாக இருந்தது. அப்புறம் கடையை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மோர் கொடுத்தாங்கன்னு அதையும் வாங்கி குடிச்சிட்டு